ஹாய் காய்ஸ், ஈஸி அண்ட் டேஸ்டி பாஸ்தா பண்ணலாமா? அதுக்கு நம்ம பாஸ்தா தனியாக எடுத்து வச்சுட்டு ஹீட் வாட்டர் நல்லா சூடு பண்ணி வச்சுக்கணும். அந்த வாட்டர் அதுக்கப்புறம் ஆயில் லைட்டாக உப்பு போட்டு நம்ம தனியாக ஒரு 5 மினிட்ஸ் அதை வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தனியாக பேனில் என்ன பண்ணணுன்னா 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு இந்த மாதிரி டொமேட்டோவை ஹாஃப் ஷேப்பில் கட் பண்ணி 2 பெரிய பல் பூண்டு எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம ரெண்டையும் ஒன்றா சேர்த்து வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் பாஸ்தா வெந்து வந்துருச்சு. அதை நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு ரொம்ப நேரம் வச்சிடாதீங்க, அப்புறம் குலைவாயிரும். அதனால் 5 மினிட்ஸ் போதும், 5 to 7 மினிட்ஸ். அதுக்கப்புறம் இந்த டொமேட்டோ நம்ம மிக்சியில் போட்டு இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும், க்ரீமி டெக்ஸ்சரில். அதுக்கப்புறம் நம்ம அதே பேனில் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் நிறையா சேர்த்தாலும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக பூண்டு கட் பண்ணி போட்டுக்கணும். அதுக்கப்புறம் பீட்சா ஆரிகோனோ இருக்குல்ல, அதை போட்டு இது போட்டால் இன்னும் அந்த ஸ்மெல் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுக்காக இதை ஆட் பண்ணிக்கோங்க. நமக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்தளவுக்கு நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த தக்காளி பேஸ்ட் அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை எடுத்து நம்ம ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்லிம்மில் வச்சு பண்ணுங்கள். அப்புறம் அடி பிடிச்சிடக்கூடாது. லைட்டாக தண்ணி ஊற்றிக்கணும், ஏன்னா அடி பிடிச்சிடும் சீக்கிரம். அதுக்கப்புறம் சால்ட்டு கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணிக்கோங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும், நிறையா போட்டுறக்கூடாது. அதுக்கப்புறம் டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிக்கலாம், 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வெந்து வரணும். அந்த தக்காளியோட பச்சை வாசனை எல்லாமே போகிற அளவுக்கு நல்லா நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்படியே நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே அந்த தக்காளி ஸ்மெல் வரும். அதுக்கப்புறம் சோயா சாஸ் ஊற்றிக்கலாம், லைட்டாக போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பாஸ்தா எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த பாஸ்தாவை இதில் போட்டு மிக்ஸ் பண்ணால் ரெடி ஆயிரும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் சீஸ் ஆட் பண்ணோன்னா டேஸ்ட் பயங்கரமாக இருக்கும். நான் அதை ஆட் பண்ணாமல் சிம்பிளாக இதோடு ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் இந்த மாதிரி பாஸ்தா செஞ்சு சாப்பிட்டுட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நல்லா இருந்துச்சான்ட்டு. அவ்வளோதான் கைஸ், டேஸ்டியான சிம்பிளான பாஸ்தா செஞ்சாச்சு. இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கைஸ். பை. பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.